பார்ந்த +1 மாணவர்களே, இப்போது கணம் செட் A = 11, 12, 13 என தரப்பட்டுள்ளது. முதலில் 11ஐ 12, 13உடன் தொடர்புபடுத்தும்போது 11, 12 அதாவது 11, 12 எனவும் 11, 13 அதாவது 11, 13 எனவும் நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக கணத்தில் உள்ள இரண்டாவது நம்பர் 12உடன் 11ஐயும் 13ஐயும் தொடர்புபடுத்த 12, 11, 11 12, 11 எனவும் 12, 13 12, 13 எனவும் நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக செட் ஏவில் உள்ள மூன்றாவது எண் 13உடன் 12ஐயும் 11ஐயும் தொடர்புபடுத்த 13, 11 அதாவது 13, 11 எனவும் 13, 12 அதாவது 13, 12 எனவும் கிடைக்கிறது. ஆகவே இப்போது நமக்கு கிடைத்த உறுப்புகளாக முதலில் 11, 12, 11, 13 எனவும் இரண்டாவதாக 12, 11, 12, 13 எனவும் மூன்றாவதாக 13, 11, 13, 12 எனவும் நமக்கு கிடைக்கிறது. இந்த 6 உறுப்புகளையும் ரிலேஷன் என சொல்லப்படுகின்ற ஆறில் எழுதிட நமக்கு கிடைப்பது R = 11, 12, 11, 13, 12, 11, 12, 13, 13, 11, 13, 12 என நமக்கு கிடைக்கிறது. இப்போது 11, 12இன் சிம்மெட்ரிக் சமச்சீர் மாற்றி கூறும்போது 12, 11 என கிடைக்கிறது. ஆகவே 11, 12 அடிக்கோடிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக 12, 11ம் அடிக்கோடிடப்பட்டுள்ளது. ஆறில் அடிக்கோடிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக 11, 13 இரண்டாவது உறுப்பினுடைய சிம்மெட்ரிக் சமச்சீர் 13, 11 ஆகும். ஆகவே 11, 13ஐ வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ளது. 13, 11ஐ ஆறில் வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ளது. மூன்றாவதாக நாம் காண இருப்பது 12, 13 என்ற எண்ணின் சிம்மெட்ரிக் சமச்சீர் தொடர்பு 13, 12 என கிடைக்கிறது. இவை இந்த 6 உறுப்புகளும் ஆறில் உள்ளதால் R is symmetric relation. R is symmetric relation என்கிறோம். அதாவது R என்பது சமச்சீர் தொடர்பு உடையது ஆகும். வணக்கம்.